சொன்ன கோகுலே வந்துட்டு மீசி முறுக்கீங்க. இல்ல படையாச்சியார் நம்ம தாளத்துக்கு ஆடினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். മറ്റേത് ഓർമ്മിപ്പിക്കാനാണ് അന്നത്തെ സീന്. நிறைய விஷயம் தெரியுது சார். നീ വരയ്ക്കോടെ എന്തെങ്കിലും? நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். எப்படி சொல்றதுன்னு தெரியல. கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடாதா? என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியாம எப்படி ஹெல்ப் பண்றீங்க? சாரி சொல்ல போறேன். எனக்கு அதெல்லாம் சொல்லி எதுக்கு? எல்லாத்துக்கும் தான். அன்னைக்கு தெருவுல, இன்னைக்கு வீட்ல. சாரி. ஒரு வாட்டியாவது சாரி சொல்லலைன்னா என்னால நிம்மதியா இருக்க முடியாது. நிறைய வாட்டி சொல்லிட்டீங்களே. ഭയങ്കര മാസ് ഫ്രെയിം ഉണ്ട്. ഓ ഇങ്ങനെ ആയത് ഇപ്പൊ நல்லா இருக்கு. திமிர் பிடிச்ச கதாநாயகி. എന്താ പറ്റിയതപ്പോ? நைஸ் ஸ்டோரி. சார் ஸ்டோரி இல்ல, என் லைஃப் சார். உங்க லைஃப் தான். நீங்க நினைக்கிற மாதிரி பாலா திமிர் பிடிச்ச ஒண்ணெல்லாம் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. அதனால பரவாயில்ல, நீங்க என்ன தெரிஞ்சா சொன்னீங்க. பாலா முதல்ல பார்க்கும்போது நானும் அப்படித்தான் நினைச்சேன். ரெண்டாவது வாட்டி பார்க்கும்போது தான் ரெண்டாவது வாட்டி எங்க வந்து தெரியுமா, நானும் மேயர் എന്നിട്ട് പോയി ആൾക്ക് ബോറടിച്ച് കോട്ടയൊക്കെ ഇടുന്നുണ്ടായിരുന്നു. അവിടെ നിന്ന് ഫ്ലാഷ് ബാക്ക് സ്റ്റാർട്ട് ചെയ്യും. ആ ഒരു ഫ്രെയിം അങ്ങനെ കാണിച്ചപ്പോഴേ തോന്നിയായിരുന്നു. தெருவுல போறவங்க கூட சண்டை போடுறீங்க. ஆண்டில் பார் மாதிரி பெரிய மீசை வச்சிட்டு பொம்பளை பின்னாடி உட்கார்ந்து வெக்கமா இருக்கு. நான் அப்படியே சொன்னேன். அதத்தான் சொல்லுங்களேன். கண்ட கண்ட காரணத்தை சொல்றீங்க. போட்டுங்க. ஒண்ணும் இல்ல, நீ வண்டி போய் സെയിം കാറാണോ ഇനി? അത് ഓൺ ദി സ്പോട്ടിൽ എറിഞ്ഞറിയാം. கண்டிப்பா எம்எல்ஏ வண்டியா தான் இருக்கும். இன்னும் கட்ட போறோம். ஐ அம் வெரி சாரி சார். நல்லா என்ன மதன் சார், எம்எல்ஏ கார்ட்டூன் போட்டீங்க, ஒரு கையெழுத்தும் போட்டீங்க. டெரிபிளி சாரி. நல்லா அதான் முதல்லயே சொல்லிட்டீங்களே. இது மதன் சார், இது மெஹரா ட்ரூப்ல இருக்காங்க. ஷீ இஸ் ஆல்சோ an architect. ஓ தட் ஜென்டில்மேன். என்னையா சரி, டின்னருக்கு என்ன பிளான்? நல்லா കൂട്ടതാങ്ങ. ஏய், நாங்க பேசிட்டு இருக்கோம். സ്ക്രീനിൽ വന്നേക്കണേ. ഒരേ തണ്ണി. இவங்களா இல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு கலையா இருக்காது. நல்லா சரி, வாங்க போலாம் வாங்க. எங்க டின்னருக்கு? ஐயோ, மேல எல்லாம் சேராது சார். சரி, நான் நினைக்கிறேன் டிரைவர் என் மேலே கொஞ்சம் அடிங்க. அதுக்கு இல்ல சார். பேசாம என் கூட வாங்க. அதான் எங்க சஸ்பென்ஸ். ஆனா சாப்பாடு பிரமாதமா இருக்கும். ഓ അവരുടെ വീട്ടിലാണ് ഇനി കൊണ്ടോണേ. ചിലപ്പോ കൊറേ പട്ടികളൊക്കെ ഉണ്ടല്ലോ. ആ അതന്നെ. ஹலோ மேடம். How are you? Hi. This is my aunt. வணக்கம். ആ സേവ ചേച്ചി ഉണ്ടെന്ന് പറഞ്ഞില്ലേ? എഴുതിയിട്ടുണ്ടായിരുന്നു. This is Felix. ஹலோ ஹலோ. This is Manohar. அங்கிள் டின்னர் ரெடியான பாருங்க. ஓகே. இவங்க எதுக்காக இங்க வந்தாங்க? இருமா, உள்ளதான் சார் இருக்காரு. இவங்க வேணாமா? யா. இல்லங்க, எங்க வரீங்க? யாரை பார்க்கணும்? மதன் சார் கார்ட்டூனிஸ்ட். எங்க அப்படியெல்லாம் யாரும் இல்ல, வெளியே போயிருங்க. வெளியே போங்க. சரி, பரவாயில்ல சார். ஹலோ சார், அவர் எங்க கெஸ்ட்? உங்க ஆளுங்களா? வாங்க தம்பி, வணக்கம். உள்ள போங்க. ஆமா நல்லா. முன்னாடியே வந்தீங்க, ஏன் இவ்வளவு லேட்? நீங்க வசதியா கார்ல வந்துட்டீங்க, நாங்க டூ வீலர்ல வந்தோம். இந்த வீட்ல நாய் ஜாஸ்தி. எல்லாரும் டின்னருக்கு வர சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, வாங்க சாப்பிட போலாம். பாப்பா வெயிட் பண்றா. ஹலோ மதன் சார். ஹலோ மிஸ்டர் ரஞ்சித், 1 minute. Excuse me, ladies and gentlemen. Excuse me, I would like you to meet my father, Mr. Kandasamy.
சிங்கத்தோட கோகுலயே வந்துட்டு மீசி முறுக்குறீங்க. இல்ல படையாச்சியார் நம்ம தாளத்துக்கு ஆடினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். മറ്റേത് ഓർമ്മിപ്പിക്കാനാണ് അന്നത്തെ സീന്. And that's my father, கந்தசாமி படையாச்சி. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ഓ பாப்பா யாருமா? என் கூட வந்தேன். சாரி, என் பேரு மெஹருன்னிசா. ஓஹோ, நம்ம வீட்ல எல்லாம் അന്നത്തെ ആലോചിച്ചണേ. ஆமா, நாடுடைய சிவனே போற்றி. அப்பா, மதன் சார். ஓ, வாங்க 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 வாங்க. காலையில இருந்து மதன் சர்வரார் பாலா ஒரு வழி பண்ணிடுச்சு. அண்ணே, பச்சை சட்டை போட்டவர் தான் மதன். ஆமா, அது தெரியாதானே? என்ன மதன் சார், நமக்கு இந்த பிசினஸ் பால் பேரிங் கார்பரேட்டர் எக்ஸ்போர்ட்னு வாழ்க்கை போயிடுதா? இந்த மனுஷன் அவங்களே ஞாபகத்துக்கு தாடி വേറെ രസത്തില് വെച്ചിട്ടില്ലേ? சார் எப்போதுமா தாடி? எப்பவுமே தாடி தானே. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இதோ பாருங்க, ட்ரெயினுக்கு லேட் ஆயிடுச்சு, யாரும் அவசரமா கிளம்பிடக்கூடாது. நீங்க ஏறி உட்கார வரைக்கும் ட்ரெயின் கிளம்பாது, அதுக்கு நான் பொறுப்பு. எல்லாரும் இருந்து பொறுமையா நல்லா சாப்பிட்டு போகணும். என்ன மதன் சார் வரட்டுமா? சரி, நீங்க சாப்பிடலையா? அண்ணன் இன்னைக்கு விரதம் சார், பச்சை தண்ணி கூட தொட மாட்டேன். நீங்க சாப்பிடுங்க. மா சாருக்கு ஓகே ஓகே. என்ன இன்ட்ரோ듀ஸ் பண்ணவே இல்லையே. நம்ம மாமனார். வணக்கம். ரிட்டையர்ட் மேஜிஸ்ட்ரேட். நம்ம மாமா சாப்பிட்டீங்களா? இல்லையே மாப்ள. இது நீ செஞ்சது. தேங்க்ஸ். மத்ததெல்லாம் நீ எடுத்து. മറ്റേത് കാണിച്ചപ്പോ ഞാൻ വിചാരിച്ചു മറ്റേ ഇവര് വെറുതെ தாத்தா, what have you done? யாராவது சீக்கிரமா வந்து க்ளீன் பண்ணுங்க. வேண்டாம் தாத்தா, கொஞ்சம் அப்படி போங்க. சாரி, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. It's all right தாத்தா, it's all right. I'm so sorry. கவலைப்படாதீங்க, ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன். நான் அவர்கிட்ட சொன்னேன். பரவாயில்ல பாலா, ஏன் இதெல்லாம் அப்செட் ஆறீங்க? நல்லா வாங்க. டைனிங் டேபிள் மேல ஒரு பெயிண்டிங்கே போட்டுருக்காங்க பாருங்க. No மதன் சார். அவங்க இல்லைங்கறாங்க, நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரியுது. உங்களுக்கு தெரியுதே? ஓ சாரி, உங்களுக்கு என்ன தெரியுது? இது மீன், இது குதிரை. சரி, உங்களுக்கு என்ன தெரியுது? எனக்கு நிறைய விஷயம் தெரியுது சார். പെയിന്റിങ് കേട്ടിട്ട് നമ്മോ സാമാന്യല്ല. നീ വരയ്ക്കോടെ എന്തെങ്കിലും? സാധ്യതയുണ്ട് അല്ലേ? അതാണ് അദ്ദേഹത്തിന് കുറച്ചുകൂടി കണക്ട് ആയത്. ഓ, Please accept this cup. Wow, that's a great piece of improvisation. Can I take a photograph of that? Why not? Okay, you want more height? ഇംപ്രസ്ഡ് ആയല്ലോ. ഓ അങ്ങനെയാക്കി. Wow, Wow, beautiful. hands up. അവിടെ വീണ സംഭവത്തിന് It's nice. Toilet, the bathroom in here. இந்த பக்கமுங்க. എന്തെങ്കിലും കേൾക്കാൻ വേണ്ടി വന്നേക്കാണോ? സംസാരം കേൾക്കാൻ. 910 நல்ல சம்பளம் தானே? அதான் நான் சொன்னேன், ஒரு 100 ரூபாய் ஏத்தி கொடுத்துட்டோம்னா 2 வருஷம் சும்மா இருப்பாங்கல்ல. இப்படியே 100 ரூபாய் ഇതിലൊന്നും കഴിക്കില്ല പിടിക്കില്ലെന്ന് പറഞ്ഞു. நம்ம பேரனுங்க பணக்காரங்களா இருக்க மாட்டானுங்க, ஒர்க்கர் ஆயிடுவானுங்க. அதுக்கு இல்லைங்களா, அப்புறம் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் விட்டுருவானுங்க. என்னத்தை விட்டுருவானுங்க? அதுக்கு முன்னால நம்ம லாக் அவுட் அனௌன்ஸ் பண்ண மாட்டோமா? ஆனா அது பிரம்மாஸ்திரம், ரகசியமா வச்சுக்கணும். கவர்மெண்ட் விடுவாங்களா? தொழிலாளிங்க பக்கம் தானே சைடு எடுப்பாங்க. நீங்க வேற முதல்ல சைடு எடுக்கிற மாதிரி நடிப்பாங்க. அந்நிய செலவாணி கொண்டு வந்து கொட்டுறது யாரு? நாம தானே. பின்ன தொழிலாளிகளை கொண்டு வந்து கொட்டுறானுங்க. அப்போ அரசாங்கம் பிரச்சனை படாதுன்னு கேரண்டி தர முடியுங்களா? நிச்சயமா. அரசியல்வாதிகளோட ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆனா உங்களுக்கு மாசம் கொடுத்து மாறாதுப்பா. கவர்மெண்ட் ஸ்ட்ரைக்கு சட்டவிரோதம் அறிவிக்கும், அதுக்கு நான் கேரண்டி. இதோ பாருங்க, நான் இருக்கிற வரைக்கும் தொழிலாளர்களுக்கு சம்பளம் 910 தான். அதுக்கு மேல ஒரு நயா பைசா ஏத்த மாட்டேன். என்ன பாருங்க சத்தம்? அது ஒண்ணும் இல்ல, பாப்பா கீழே ஆர்டிஸ்ட்களுக்கு பாட்டி கொடுத்ததுல அதுல எவ்வளவு சத்தம் போட்டிருப்பான். என்ன சத்தம்? இது எல்லா கதவும் ஒரே மாதிரி இருக்கா? வழி தெரியாம பாத்ரூம் தேடிட்டு ஒவ்வொரு ரூமா. அது என்கிட்ட கேட்டிருக்கலாமே, நேரா போய். இல்ல கண்டுபிடிச்சிட்டேன். Thank you. Nice books. எல்லா புக்கையுமே நீங்க படிச்சிருக்கீங்களா? வெறும் டெக்கரேஷன் நினைச்சீங்களா? I may look stupid, but I'm not. No, I don't mean that. I'm
terribly sorry. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். எப்படி சொல்றதுன்னு தெரியல. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடாதா? என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியாம எப்படி ஹெல்ப் பண்றேன்? சாரி சொல்ல போறேன். எனக்கு அதெல்லாம் சொல்லி ஓ. எதுக்கு? எல்லாத்துக்கும் தான். அன்னைக்கு தெருவுல, இன்னைக்கு வீட்ல. சாரி. ஒரு வாட்டியாவது சாரி சொல்லலைன்னா என்னால நிம்மதியா இருக்க முடியாது. நிறைய வாட்டி சொல்லிட்டீங்களே. ஒரிஜினல் சவுண்ட் என்ன? எனக்கு ஒரு ஃபேவர் டவுட். சொல்லுங்க. ஒண்ணு இல்ல 2. 1 என் ஸ்டுடியோல உங்க கால் பாடணும். இது என்ன அகலிகை மாதிரி? எங்க உங்க ஸ்டுடியோவா? எங்க? ஸ்டுடியோ. இதான் என் ஸ்டுடியோ. கால் பாச்சாச்சு. பேப்பர் நம்பர் 2. நீங்க எனக்கு ஒரு படம் வரைஞ்சு தரணும். கம்ப்யூட்டர்ல ஓ. கேன்வாஸ்ல. சமீபத்துல நீங்க பார்த்து ரசிச்ச, உங்களை அட்ராக்ட் பண்ண, இல்ல பாதிச்ச எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. வெறும் ஸ்கெட்சா போட்டாலும் சரி. ஓ. ப்ளீஸ். நான் ஆர்டிஸ்ட மதிக்க தெரியாத பொண்ணு இல்ல. நான் பணக்கார வீட்டு பொண்ணுதான். ஆனா பணக்காரங்கிற திமிர் எனக்கு கிடையாது. ஓ. நான் எங்க அப்பா மாதிரி இல்ல, அம்மா மாதிரி. சகா சாரி, உங்களை விட்டுட்டு தான் நான் என் வீட்டுக்கு போனோம். மழை, ரோடு மோசம், 2 வீலர். வரேன். நான் கீழே வெயிட் பண்றேன். குட் நைட். ஓ நான் டன். கேக்குது. ഓ എന്തെന്നാ അടിച്ചേക്കണത്? ഓ ഇവരെ തന്നെ ആ ആ, ആ. குட் நைட். ആ. വേറൊരു സ്റ്റൈലാട്ടോ റൊമാൻസ് കാണിച്ചത്. പക്ഷെ കിടലൻ മ്യൂസിക് കേട്ടോ.